தொல்லியல் ஆய்வு விவகாரத்தில் சம்பல் மசூதி வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் விசாரணை நடத்த உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. முக்கிய செய்தி: சம்பல் மசூதி தொல்லியல் ஆய்வு விவகாரத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மசூதி குறித்த தொல்லியல் ஆய்வறிக்கை மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சம்பல் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு செய்தியாளர் ஜெயபாரதி மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். ஜெயபாரதி, விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் கடந்த வாரம் தொல்லியல் துறை ஆய்வானது ஒரு மசூதியில் நடத்துவதற்கான ஒரு உத்தரவானது மாவட்ட நீதிமன்றம் சார்பாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தொல்லியல் துறை அந்த ஆய்வுக்கு சென்ற காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு போராட்டமானது வெடித்து, அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கை அந்த மசூதியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்நிலையில இந்த விசாரணையின் முடிவில் தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவு கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு இந்த தொல்லியல் துறை ஆய்வானது தொடரக்கூடாது. அதே போல இந்த ஆய்வறிக்கை மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அது சீலிடப்பட்ட கவரில் சமர்ப்பிக்கப்படணும். அதை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதே போல இது தொடர்பாக ஏதாவது நீங்க மேல்முறையீடு செய்ய விரும்புறீங்க அப்படின்னா மாவட்ட நீதிமன்றம் தாண்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான மேல்முறையீடு செய்யலாம். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 3 நாட்களுக்குள்ளாகவே வழக்கு விசாரணையானது தொடங்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது அடுத்ததாக டிசம்பர் 6ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி ஜியோபாரதி.